நான் ஏமாந்ததை நான் பார்ட் 1ல் வந்து சொல்லியிருக்கேன். இது வந்து பார்ட் 2 வீடியோ. அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ வந்து பாருங்கள். இதில் நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்மளோட லைஃப் டைம் வரைக்குமே யூஸ் ஆகுற மாதிரி கொண்டு வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வந்து ஒரு காம்போ செட் தான் பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் நம்மளுக்கு வந்து 7 ஐட்டம் வந்து கொடுத்துருந்தாங்க. 3 இது பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கக்கூடிய காப்பர் பாட்டம் பவுலும் அதுக்கு வந்து லிட்டும் கொடுத்துருந்தாங்க. இன்னொன்று வந்து சாஸ்பேன். இதில் பார்த்திங்கன்னா இந்த பவுல் பார்த்திங்கன்னா 1500 ml 1000 ml 750 ml சொல்லிட்டு ஒரு 3 அளவில் கொடுத்துருந்தாங்க. சாஸ்பேன் பார்த்திங்க அப்படின்னா 1500 ml வந்து கொடுத்துருந்தாங்க. குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இதை வந்து நான் 546க்கு வந்து நான் வந்து வாங்கியிருந்தேன். அந்த ப்ரைஸ்க்கு வந்து இது வந்து நான் ஒருத்தனே வந்து சொல்லுவேன். அதே மாதிரி இது வந்து டிஷ்வாஷர்லையுமே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீசர்லேயுமே வந்து நம்ம வந்து ஃபுட் எல்லாமே வச்சு வந்து ஸ்டோரும் பண்ணிக்கலாம். இது வந்து க்ளீன் பண்ணுறதுக்குமே நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வந்து ரஸ்ட்டு ஃப்ரீயும் கூட. கீழே வந்து காப்பர் கோட்டிங்குமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக கிச்சன்லாம் செட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி காம்போவில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் வாங்குனீங்க அப்படின்னா உங்களோட பணத்தை வந்து நீங்கள் வந்து நிறைய சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து கொஞ்சமான பாத்திரத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஃபுல் கிச்சனையுமே வந்து நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். மூடியுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல குவாலிட்டியில் கொடுத்துருந்தாங்க. நடுவில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரங்கோலி டிசைன் மாதிரியே வந்து கொடுத்துருந்தாங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம்லாம் பார்த்திங்கன்னா வருஷ கணக்கில் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம இப்போ அம்மா யூஸ் பண்ணதையே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுமே வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து குவாலிட்டியாக இருக்கும். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல குவாலிட்டியில் தான் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. இது நீங்கள் வந்து கிஃப்டிங் பர்பஸ் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன்லாம் வச்சாங்க அப்படின்னா இந்த ஒரு செட்டை வந்து நம்ம அப்படியே வந்து கிஃப்டாக கூட கொடுக்கலாம். ஸோ ரொம்ப பட்ஜெட்டான ப்ரைஸில் தான் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கிது. வீடியோட எண்ட் பாட்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரையிங் பேன் தான் வந்து வாங்கியிருந்தேன். நம்ம ஹோட்டலெலாம் ஃப்ரைட் ரைஸ் செய்வாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு பேன் நல்லா பெருசாக இருந்துச்சு. இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டடாக இருக்குன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இது சீரியஸ்லி அவ்வளோ வெயிட்டாக இருந்துச்சு. ஹேண்டில் நல்லா லாங்காக கொடுத்துருந்தாங்க. உட்டனில் வந்து கொடுத்துருந்தாங்க ஹேண்டில். இதை நான் வந்து 868க்கு வந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப சூப்பர். நீங்கள் பெரிய ஃபேமிலியாக இருக்கீங்க, நிறைய சமைப்பீங்க அப்படின்னா இதை வாங்கி வச்சுக்கலாம். குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா ப்ரீமியமாக வந்து கொடுத்துருக்காங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. கொஞ்சம் ஹெவி வெயிட்டாக தான் இருந்துச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல லாங்கான ஹேண்டிலுமே வந்து கொடுத்துருக்காங்க. இதோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 5 லிட்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஹேண்டில்லாம் நல்லாவே வந்து க்ரிப்பாக இருந்துச்சு. நம்ம டிஷ்வாஷர்லேயுமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபோர்க் செட் தான் வந்து வாங்கியிருந்தேன். ஒரு சின்ன பாக்ஸ்க்குள்ளே பார்த்திங்கன்னா ஃபோர்க் இருந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. அந்த ஃபோர்க் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரூட் ஷேப்பில் வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ளஸ் பிளாஸ்டிக்கில் வந்து கலந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஒவ்வொரு டிசைனில் கொடுத்துருந்தாங்க. ஆப்பிள், ஆரஞ்சு, ஸ்ட்ராபெரி, ஸோ இந்த மாதிரி நிறைய ஷேப்ஸில் வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. 8 ஃபோர்க்கு ப்ளஸ் வந்து ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோர்க்கோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 9 சென்டிமீட்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம எங்களுக்கு லன்ச் பாக்ஸில் கூட இந்த ஃபோர்க்கை வந்து வச்சு வரலாம், ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்தா. ஸோ ரொம்ப வந்து நல்லாயிருக்கு. குழந்தைங்களுக்கு ஏற்றாப்புல அட்ராக்டிவாக மல்டி கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த வளையல் இருக்குல்ல அதை வந்து ஒன்றா போட்டு ஒரு பாக்ஸ்குள்ளே போட்ட மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதை நான் 147க்கு வந்து வாங்கியிருந்தேன். ஸோ ரொம்ப ஒர்த்தபிள் தான். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இந்த புட்டு மேக்கர் தான் வந்து வாங்கியிருந்தேன். நம்ம கொஞ்சமாக புட்டு செய்கிறோம் அப்படின்னா இதில் வந்து செஞ்சுக்கலாம். இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருந்தாங்க. நம்ம நார்மலாக குக்கரில் தண்ணி வச்சுட்டு விசில் போடுவோம்ல அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இந்த புட்டு மேக்கரை வச்சுட்டு அதில் ஒரு ஜல்லடை மாதிரி இருக்கும், அதை வச்சுட்டு நம்ம அடுத்து மாவு போட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வச்சோம் அப்படின்னா புட்டு வந்து ரெடி ஆயிரும். கொஞ்சமாக செய்கிறதுக்கு வந்து இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். இது 182க்கு வந்து வாங்கியிருந்தேன். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். இதோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்பட்டால் செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. இந்த மாதிரியான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஐட்டம் நிறைய ஐட்டம்ஸ் வந்துட்டிங்கன்னா நம்ம வீடியோஸில் வந்து போட்டிருக்கோம். உங்கள் ஃப்ரீ டைமில் வந்து ரெஃபர் பண்ணி பாருங்கள்.
நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டுமே ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ராடக்ட் தான். ஒரு கேஸ்ரோல் வந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப ப்ரீமியமான குவாலிட்டியில் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங்லாம் பக்காவாக கொடுத்து ஒரு கேஸ்ரோல் வந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீட்டான ஃபினிஷிங்கில் கிளாஸி லுக்கில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 2000 ml வந்து கொடுத்துருக்காங்க. இது 580 rupeesக்கு வந்து நான் வாங்கியிருந்தேன். இதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. வீடியோவை வந்து கடைசி வரைக்குமே பாருங்கள். உங்களுக்கு இதில் எந்த ப்ராடக்ட் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்றதையுமே வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான கிச்சன் அண்ட் ஹோம் ப்ராடக்ட் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி கவர்றது பார்த்தீங்க அப்படின்னா கார்லிக் சாப்பர் தான். நான் வந்து இதை வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஸோ இதோட வந்து அந்த பிளேடு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருந்தாங்க. இது ஹேண்டில் இருக்க அந்த ஹோல்டிங் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து பிளாஸ்டிக்கில் வந்து கொடுத்துருந்தாங்க. இதை வந்து ஒரே ஒரு கார்லிக் தான் ஒரு டைமில் வந்து நம்மளால் ப்ரெஸ் பண்ண முடியும். அதுவும் ரொம்ப வந்து அழுத்தி ப்ரெஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அந்த ஃபைனான இது கிடைக்கிது. ஸோ வேணும்னா வாங்கிக்கோங்க. இதோட ரேட் வந்து நான் 86க்கு வந்து வாங்கியிருந்தேன். ஸோ நான் அழுத்தி நல்லா ப்ரெஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு கிடைக்கிது. ஆனால் நல்லா ஃபைனாக பார்த்திங்கன்னா நம்ம துருவுன மாதிரி கிடைக்கிது. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் இதை வாங்கிக்கோங்க. இதோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது. வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நம்ம வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ப்ராடக்ட் வந்து பார்த்துடலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜார் தான் வாங்கியிருந்தேன். ஒரு 3 சைஸில் இருக்க மாதிரி. ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய இதாக அரைக்கிறதுக்கு, இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்பைசஸ்லாம் அரைக்கிறதுக்கு, இன்னொன்று பார்த்திங்கன்னா சின்ன ஜார். 3 வந்து கொடுத்துருந்தாங்க. வித் லிட்டோட வந்துருந்துச்சு. இதோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 1500 ml 500 ml சொல்லிட்டு 3 இதில் வந்து கொடுத்துருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா நார்மலாக எல்லா மிக்ஸிக்கும் வந்து சூட் ஆகும். ஃபுட் ப்ராசஸர் மாதிரி இருக்குல்ல, அந்த இதுக்கு மட்டும் இது வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகாது. அந்த சின்ன ஜாருக்கு மட்டும் பார்த்திங்கன்னா மூடி வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் வந்து கொடுத்துருந்தாங்க. மித்த 2க்குமே பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் கலரில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஒரு குவாலிட்டி வந்து ரொம்பவே வந்து நல்லா இருந்துச்சு. இதை நான் வந்து 468க்கு வந்து வாங்கியிருந்தேன். கண்டிப்பாக நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ணும்போது இதில் ஏதாவது ஒரு ஜார் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். இல்லாட்டி நம்ம 3மே அரைச்ச ப்ராப்ளமாக இருக்கும். நம்ம வந்து மிக்சியவே வந்து ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினச்சிட்ருப்போம். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஜார் வந்து வாங்கி வச்சுக்கலாம். நம்மளுக்கு 500க்குள்ளேயே பார்த்திங்க அப்படின்னா இந்த 3 ஜாருமே வந்து கிடைக்கிறனால ரொம்ப வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். இதோட லிங்க்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி புல்லட் ஜார் மிக்ஸியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து தனியாக கிடைக்கிது 300க்குள்ளேயே. அதுவுமே நான் ஒரு வீடியோவில் வந்து போட்டிருக்கேன். ஸோ நிறையா பேத்துக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த வீடியோவுமே நான். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா இந்த சீவர் தான் வந்து வாங்கியிருந்தேன். நம்ம நார்மலாக வந்து ஜல்லடை வந்து யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா மாவு சலிக்கும் போது படும். இது அப்படி கிடையாது. இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம இப்படி கையில் வச்சு அந்த ஹேண்டில் வந்து ப்ரெஸ் பண்ணோம்னா அந்த மாவு ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட பவுலுக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நான் 194க்கு வந்து வாங்கியிருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். அது போக பார்த்திங்கன்னா நிறையா இடம் வந்து இது வைக்கிறதுக்கு வந்து தேவைப்படாது. கொஞ்சம் ஸ்பேஸே இதுக்கு வந்து இருந்தால் போதும். ரெஸ்ட்டில் விட்டுறணும். விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒட்டும்போது இது பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து டைட்டாக இருக்கும். ரொம்ப நாள் வரைக்கும் வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இந்த 3 காம்போவில் இருக்கக்கூடிய பேன் தான் வந்து வாங்கியிருந்தேன். சாஸ் பேன். இது பார்த்திங்கன்னா ரொம்ப குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்ல ஸ்டர்டியாக இருந்துச்சு. ஹேண்டில்லாம் நல்ல க்ரிப்பாக வந்து கொடுத்துருந்தாங்க. இதோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 1 லிட்டர் 1.5 லிட்டர் 2 லிட்டர் 3 அளவில் வந்து கொடுத்துருந்தாங்க. நல்லாவும் வெயிட்டாகவுமே இருந்துச்சு. இது அரௌண்ட் ஒரு 500 சம்திங்கில் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதோட லிங்க்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க.
நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கக்கூடிய ஒரு 5 பிளேட்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ நம்ம பாத்திரம்லாம் கவர் பண்ணுவோம்ல, அதுக்காக 5 பிளேட் பார்த்தீங்கன்னா 5 சைஸில் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ ஃபினிஷிங் எல்லாமே வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சின்னதுலேருந்து பெரிய சைஸ் வரைக்குமே வந்து கொடுத்துருந்தாங்க. இதை 204 ருபீஸ்க்கு வந்து வாங்கியிருந்தேன். நம்ம நிறைய பாத்திரம் வச்சுருப்போம், சிலதுக்கு மூடியே வந்து செட் ஆகாது. அதுக்கு நம்ம இந்த மாதிரியான சில்வர் பிளேட்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டோன்னா எல்லா பாத்திரத்துக்குமே வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா பை பண்ணிக்கோங்க. இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நான் இப்போ வந்து சைஸஸை வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் க்ளோஸ்அப்பில் பாருங்கள். இப்போ என்னென்ன சைஸில் இருக்குன்றதையுமே நீங்கள் வந்து இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த 5 லிட்டு இருந்தாலே போதும். நம்ம வந்து நிறைய பாத்திரங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா லிட்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான கம்மியான ப்ரைஸில் வந்து கிடைக்குது சில்வர் பாத்திரங்கள் எல்லாமே மீஷோவில் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா, இது வந்து 3-in-1 கொலாண்டர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப கிச்சனில் வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டுன்னே நான் சொல்லுவேன். மேலே பார்த்திங்கன்னா நம்ம வந்து காயெல்லாம் கிரேட் பண்ணுறதுக்கு வந்து உரிய அந்த இது வந்து அந்த மூடியிலே வந்து கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் பவுல் பார்த்திங்க அப்படின்னா கொலாண்டராக கொடுத்துருந்தாங்க. கீழே வந்து ஒரு பெரிய பவுல் கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம இதிலே வந்து காய்கறிகளாம் அலசிட்டு இதிலே ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். வந்து இதுலேயுமே வந்து நம்ம வந்து காய் வந்து சீவி வச்சுக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நல்ல பெரிய பவுலாகவுமே வந்து இருந்துச்சு. இதை நான் 428 ருபீஸ்க்கு வந்து வாங்கியிருந்தேன். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நார்மலாக வந்து காய்கறிகள் கழுவுறதுக்கு தனியாக, சீவுறதுக்கு தனியாக, ஸோ இந்த மாதிரி நிறையா பவுல் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக இந்த ஒரே ஒரு பவுல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நான் வாங்கியிருக்கிறது இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பவுல் தான் வாங்கியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 12 வந்து கிடச்சிருந்துச்சு செட்டாக. நம்ம வந்து சைடிஷ்லாம் வந்து வைக்கிறதுக்கு வந்து இந்த பவுல்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்நாக்ஸ் வந்து வைக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நடுவில் வந்து ஃப்ளவர் மாதிரி வந்து டிசைன் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில் வந்து கொடுத்துருந்தாங்க. 283க்கு வந்து நான் இதை வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா 4-in-1 மல்டி டூல் தான் பார்க்க போகிறோம். இது என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரே ஒரு ஸ்பூனில் நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்பூனு, ஒரு நைஃபு, ஒரு கத்தி, ஒரு பாட்டில் ஓப்பனர் எல்லாமே சேர்த்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரே இதிலே வந்து அட்டாச் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு வந்து இப்போ ஸ்பூன் தேவைன்னா ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபோர்க்கு தேவைன்னா ஃபோர்க் யூஸ் பண்ணிக்கலாம், பாட்டில் ஓப்பனர் வேணும் அப்படின்னா பாட்டில் ஓப்பனர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மல்டி பர்பஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு இதில் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. எல்லாமே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருந்துச்சு. இது வந்து 183க்கு வந்து நம்ம வாங்கியிருந்தேன். கண்டிப்பாக நம்ம வந்து வெளியே ட்ராவல்லாம் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒன்றை எடுத்துக்கிட்டாலே போதும், நம்மளுக்கு வந்து 4மே வந்து கிடச்சிரும். உங்களுக்கு நான் இப்போ வந்து கீழே வந்து நான் க்ளோஸ்அப்லையுமே காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன், தேவைப்பட்டால் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு பீயிங் பேன் வந்து வாங்கியிருந்தேன். இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா அலுமினியம் தான். இதில் வந்து கீழே வந்து எனாமல் கோட்டிங் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ வர்ற அலுமினியம் பாத்திரத்துலலாம் அந்த கீழே கொடுத்துருக்க அந்த எனாமல் கோட்டிங்க்காக தான் வந்து நம்ம வந்து அட்ராக்டிவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பர்ச்சேஸ் பண்ணுறோம். இதுவுமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் பார்த்திங்கன்னா ஒன்று வந்து 20 சென்டிமீட்டர், இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா 22 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டு 2 கொடுத்துருந்தாங்க. ரொம்ப வந்து நல்லா இருந்துச்சு. குவாலிட்டி வைஸ் ரொம்ப வந்து வெயிட்டாகவும் இல்லை, வெயிட்லெஸ்ஸாகவும் இல்லை, ஒரு மீடியமான வெயிட்டில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஹேண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அண்ட் வந்து பிளாஸ்டிக் கலந்து வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப வந்து சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அண்ட் வந்து நம்மளுக்கே தெரியும் அலுமினியம் வந்து நம்ம ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்னுமே வந்து நம்மளுக்கு வந்து தெரியும். இதை வந்து நம்ம சிங்கிளாகவே வாங்கினா வந்து இதோட ரேட் வந்து 330 கிட்ட நான் ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்தேன். பட் இதை வந்து நான் வந்து ரெண்டுமே சேர்த்தே வந்து 423க்கு வந்து வாங்கியிருந்தேன். ஸோ எனக்கு வந்து இந்த காம்போ வந்து பெஸ்ட்டுன்னு தோணுச்சு. ஏன்னா நான் 330க்கு ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுக்கு பதிலாக 2 ப்ராடக்ட் சேர்த்து ஒரு 420 ருபீஸ்க்கு வாங்குறது வந்து எனக்கு என்னமோ பட்ஜெட்டில் வர மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் வந்து இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இதோட லிங்க்குமே வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன்.